வரும் ஆஷ்ட மாதம் சுக்ரபக்ஷம் குமார சஷ்டி ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை நாளில் வரும் வளர்பறை சஷ்டியை தப்பி தவறியும் கூட மறந்து விடாதீர்கள். முருகனை மனதார வழிபடுபவர்கள் கூட இந்த ஒரு சிறு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் வேண்டுதல் பல நாளும் பலிக்காமலேயே போகிறது. அப்படி அந்த நாள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய கூடாது என்பதனை பார்க்கலாமா? அதற்கு முன்பு உங்களுக்கு முருகன் தான் எல்லாம் என நினைப்பவர்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எல்லோருமே பொதுவாக வளர்பறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி நாட்களில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்வார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறை விளக்கேற்றி அவர்கள் குறையை முருகனிடம் சொல்லி வேண்டுதல்கள் நிறைவேற்ற சொல்லி கேட்பார்கள். ஆனால் இருப்பினும் இந்த விஷயம் பல பேருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. எல்லாம் வல்ல முருகனை வணங்கும் போது நமக்கு தேவையான மட்டும் சொல்லாமல் இதுவரை இப்பொழுது வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆசா பாசங்கள் எல்லோவற்றிற்கும் முருகா நீதான் காரணம் என சொல்லி அவருக்கு நன்றி தெரிவித்து முருகனுக்கு பிடித்த பஞ்சாமிர்தம் நெய்வேத்தியமாக செய்து வரும் பக்தர்களுக்கு அந்த நாளில் கொடுத்தால் நல்ல தெய்வ பலன் கிடைக்கும். மனதார முருகனை நினைக்கும் போது இதுவரை செய்த அனைத்திற்கும் நீயே காரணம் என கூறி இதுவரை எங்களுடன் இருந்து என்றும் எங்களை காத்துவிடு வேலவா என்று வேண்டுதால் எந்த உருவிலாவது முருகன் உங்களுடனே இருந்து என்றும் உங்களை காப்பார். நல்ல மனதுடன் செய்யும் காரியத்தில் என்றும் இறைவன் நம்முடனேயே இருப்பார்.